ஓபன் பண்ணி அப்புறம் தியேட்டர் ஹால் உள்ள போய் அது வேற மாதிரி இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அது அப்படி என்னவா இருக்குதோ அதை அப்படி போய் பார்ப்போம், சர்ப்ரைஸா போய் பார்ப்போம். ஆனா மிரட்டரா இருந்தது. கடைசி போஸ்டர் வெறித்தனமா இறக்கிட்டான். அதுதான் ப்ரோ, ப்ரோமோ அந்த போஸ்டர் போஸ்டர்லாம் ஃபர்ஸ்டே விட்டு இருந்தா வேற மாதிரி ஹைப் மீன்ஸ் வேற மாதிரி இது கிரியேட் ஆயிருக்கும். இருந்திருக்கும். ஸ்டோரியை நிறைய டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு அமைதியா இருந்திருக்காது. அது ரொம்ப சலசலப்பா கிரியேட் பண்ணிருக்கு. ஐயோ ப்ரோ, உங்களுக்கு எப்போ ஷோ? 4 மணி 4 AM IST. என்னுடைய லோக்கல் டைமிங் 2:30 AM. ஓகே ஓகே, எல்லாரும் அப்ப 4 மணிக்கு எல்லாருமே 4 தான். பிஃபோர் 4 சந்தோஷனா மட்டும் தான் 3:30 போறாரு. எக்ஸ்பெரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சுரேந்தர் ஒரு ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தான். அதுல ஒரு ஐடி ஒன்று வந்துச்சு. ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தான். சாரி, நல்லா பேசுற மாதிரி ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ, வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு சூப்பரா இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் சீன்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்குது. வீடியோ வந்துருச்சு, ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ண இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். யார் நீ கேட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ரொம்ப நல்லாவே போயிருக்குது, எமோஷனல் சீன்ஸ்லாம் கூட வருது, அதெல்லாம் சரிங்க. இதெல்லாம் யாரு பார்த்தா யாரு சொல்லிட்டு இருக்கு? எங்க சித்தப்பா பாத்துட்டாரு அங்க இதுல. என்ன ஓ மை காட், உடனே சுரேந்தர் அவனை ரிமூவ் பண்ணி விட்டுட்டான். ரொம்ப நேரம் நல்லா இல்ல, எங்க சித்தப்பா பாத்துட்டாரு எங்க துபாயில. நானும் துபாயில தானே இருக்கேன். உங்க சித்தப்பா எங்க பார்த்தாரு? எனக்கும் என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணான், பைத்தியக்காரன் ஹேட்டர் அவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ வந்துச்சுன்னு அசிங்கமா திட்டினேன். யூஎஸ் டைமிங் மட்டும் சொல்றான்னு கேட்டேன், மூடின்னு போயிட்டான். நிறைய பேர் சுத்துறானுங்க இப்படி பைத்தியங்க வேணும்னு. எக்ஸ்பெரி இந்த படம் வந்து சொல்லுங்க ப்ரோ, வேர்ட் ஆஃப் மவுத்தே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்பெரி அனைத்து அம்சங்களும் 10 பொருத்தங்களும் பச்சக் பச்சக்குன்னு பொருந்திருக்கு. இயற்கையும் இறைவனும் நமக்கு துணையா இருப்பான் இந்த சில மணி நேரங்கள்ல இருந்து. நீ பாரு, இது வேற மாதிரியான சம்பவம் தான். நான் ரொம்ப நம்புறேன். ஆமா, கட்சி கொடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அது உண்மையா? யாரு? அது தளபதி வந்து இன்டர்னலா உள்ளக்க சர்க்குலேட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. நம்ம அவர் எண்ட்ல இருந்து அவர் சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு. அந்த அதுக்கு மேல தளபதி தெளிவா இருக்காரு ப்ரோ. சினிமா வேற பாலிடிக்ஸ் வேற. இங்க ஆந்திரால தான் ஒரு பைத்தியம் இருக்கா, ரெண்டுத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி அடிப்போம். ஏன்டா அந்தாலே ஏன்டா அடிக்கிறேன்? இல்லடா, அது சம்டைம்ஸ் அது விடு, கம்மனிடுறான். வேற மாதிரி கொண்டு போயிருவானுங்க. நான் கவனிக்கவே இல்லடா. கேட்டது நான் தான், ஆனா சொன்னது எக்ஸ்பெரி. இன்னொரு ஆளை கிடைச்சிட்டாங்க. எக்ஸ்பெரி நீ என்ன 4 மணி ஷோவா? பட்டறையில யார் உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல ப்ரோ, 9 மணி ஷோ ப்ரோ. எக்ஸ்பெரி 9 மணி ஷோவா? கேக்குதா? 9 மணி ஷோ கேக்குது. அப்ப நீ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அமைதியா இருக்கணுமே. இந்தா இப்ப போயிருவேன், இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான். வாட்ஸ்அப்ல என்னடா அரை மணி நேரம்ன்ற, ஒரு 2 o'clock வரையும் ஆச்சுடா. வாட்ஸ்அப்ல நான் உனக்கு சொல்றேன், எதையும் ரிவீல் எல்லாம் பண்ணாம லைக் வந்து எப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றேன். வாட்ஸ்அப் பண்றீங்க, வாட்ஸ்அப்ல சொல்லுங்க, எதையும் சொல்லுங்க. ஆனா சொல்லுங்க, எதையும் சொல்லிடாதீங்க. டேய், என்னடா பார்ட்டி பண்ண மாதிரி பேசுற? சொல்லுங்க ஆனா சொல்லாதீங்க. இல்ல ப்ரோ, பார்ட்டி பண்ண மாதிரி பேசுறான். அதெல்லாம் ரேட்டிங் மட்டும் சொன்னா போதும். நீங்க கூப்பிட்டா நான் பக்கத்துல இருக்க மாட்டாது சம்திங். அதான் ஒரு 10க்கு ஜெனியூனா இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு 10க்கு இத்தனை இருக்குடா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இப்படி இருக்குடா, 10க்கு இத்தனை கொடுக்கலாம்டா, செகண்ட் ஹாஃப் வந்து இப்படி கொடுக்கலாம்டா, ஓவராலா இத்தனை பாயிண்ட்ரா, 10க்கு இத்தனை உள்ளடா அப்படின்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். இல்ல அது கூட வேணாம், அதெல்லாம் விடு. நான் இன்னும் சொல்றேன், 10க்கு 8க்குலாம் மார்க் போடுற அளவுக்கு நாம ரசிகர்கள், நம்ம வந்து வெறிகுண்ட ரசிகர்கள். நம்ம உட்காந்து அதுக்கு நான் 10க்கு 10 தான் போடுவேன். அதை விட்டுரு. துப்பாக்கியா தெரியா, மெர்சலா மாஸ்டரா, கத்தியா, அந்த மாதிரி உனக்கு சொல்லிடுறேன். நீ ஒரு இந்த மீட்டர், இந்த வேர்ட் ஆஃப் மவுத், அந்த மாதிரி நான் உனக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்பவே சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்கண்ணா. இல்ல அதுதான் சொன்னா நல்லா இருக்கும். இப்பயே சொல்லலாமா? நல்லா இருக்கும். சொல்லுங்க தலைவரே.
நான் சொல்றேன். வேணாம் நம்ம மத்தவங்கள மாதிரி இன்டீசென்டா பிஹேவ் பண்ண வேணாம், படம் பார்த்துட்டு சொல்லுவோம். நான் வந்து சொல்றேன் பாருங்க, நீங்க சொல்லுங்க திருமலையில தலைவரே. இங்க எவன்டாது அரசு அப்படின்னு வருவா தெரியுமா, சொடக் போட்டு. அதே மாதிரிதான் கோட் ரிலீஸுக்கு அப்புறம் இங்க எவன்டாது துப்பாக்கி அப்படின்ற மாதிரி தான். நான் வந்து அனதர் மெர்சல்னு சொல்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். மெர்சலை ரீப்ளேஸ் பண்ண, அதாவது இந்த காலகட்டத்துல இப்போ இருக்க பவர், அவரோட ரீச்சுக்கு ஒரு மெர்சல் வந்தா என்ன பண்ணுன்றது இந்த படம் காமிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எப்படின்னா, அகைன் மெர்சல் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு இது மட்டும்தான், அதாவது ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு பயங்கர ஒரு மேஜிக்கோ ஒரு இனோவேட்டிவா ஒரு இது அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர், பியூர் என்டர்டெய்னர். இதுல என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் ஒரு கண்டென்ட்டுமே பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். நிச்சயமா படம் வந்து கொஞ்சம் யூகிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் வந்துட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப அன்பிரடிக்டபிளாக தான் போகும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே. அப்படிங்கிறத மட்டும் நம்ம நம்பலாம் இப்போதைக்கு. நானு எது தெரியுமா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன், எல்லா சீனும் வந்து இன்டர்லிங்க்டா இருக்குன்னு சொன்னால, அது என்ன அப்படி இன்டர்லிங்க், அதை பாக்குறதுக்கு தான் அஹிம்சா போட்டிருக்கான். திஸ் ஒன் வில் ஹிட் டிஃப்ரெண்ட். கிரெடிட்ஸ் ரோல் ஆகும்போது என்னமோ போட்டிருக்கான். எங்க மேல போடு. அதான் அந்த வைபவ் சொன்னானு. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, அருமையான படம் பார்த்துட்டோம்ப்பா அப்படின்னு நினைக்கும் போது இல்ல எஸ்எஸ் எடுத்து வந்து இல்ல எஸ்எஸ் எடுத்து யாராவது வந்து எஸ்எஸ் மேல போடுங்கடா, அவன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான், படிக்க முடியாது. நீ அவனை ஏதாவது வஞ்சிருப்பா சென்சார் சம்பந்தமா. ஆனா நாளைக்கு எக்ஸ்பெரி கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹாப்பியா இருப்பானுங்கல்ல அப்படின்ட்டு. என்ன சச்சினை கிளம்பியாச்சா தேட்டருக்கு? இந்த மாதிரி பேசாதீங்க ப்ரோ, பிரிச்சு பேசாதீங்க ப்ரோ, சண்டே ஆகி போயிரும் அப்புறம். அழுவாதடா யாரு? ஆர்வியா? நான் தான். ஒரு அளவுக்கு தான், அப்புறம் அடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னது என்ன மேட்ரு? பிரிச்சு பேசிட்டாங்க சேர் ப்ரோ. என்னத்த இத டோனி ஃபேன்ஸ்க்கு கொண்டாட்டமா? ஏய் ஆமா, இப்ப தல தோனி வந்துன்னா நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட். ஆமா, நீ இல்ல தளபதி படத்துல தோனி இருக்காரு. இல்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கிரிக்கெட்டர் போய் ஒரு பிரீசர் போட்டுட்டு தூங்கிட்டு படுத்துறாங்க. டேய் இத நம்பி தியேட்டருக்கு போன ஆமிங்க எல்லாம் சொல்லுவானுங்க, இன்டர்வியூ தலை வருவாருன்னு சொன்னியடா, எந்த தலைன்னு சொல்லாம விட்டியடா. அவங்க நிலைமைதான் ரொம்ப பாவம். இதெல்லாம் பரவாயில்ல. காலைல எக்ஸ்பைரி வரும், நேத்தோ இன்னைக்கு வந்தான்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரோஹித் சர்மா சிஎஸ்கே எல்லாம் வந்து காட்டும் போது துள்ளி குதிச்சு கொண்டாடணும். ஓகே, ஃபயர் விடணும். அப்படி எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து தோனியை காக்கிறதுலையோ, தளபதி வந்து தோனி ஃபேனா இருக்கிறதுலையோ, தளபதி வந்து தோனியை செலிப்ரேட் பண்றதுலயோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆப்போசிட்ல எங்க டீமும் விளையாடுது இல்லையா, அது எனக்கு போதும். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொன்னதுதான் அன்னைக்கும். எஸ்கே சிஎஸ்கே எல்லாம் ஒண்ணுதான். அதனால நீங்க பாக்குறது தளபதி படம், அதனால எங்க கொண்டு தளபதி விஜய்னு 2 டைட்டில் கார்டு வரப்போகுதுல, அதுதான் மேட்டர் அங்க. இப்படி இருந்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டான், கேள்விப்பட்டேன் அப்படின்னு கூட சொல்ல மாட்டான், இதுதான் நடக்க போகுதுன்னு பார்த்தவன மாதிரியே பேசுவான். பத்தியா, அது அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே. இந்த மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட தான்டா மேட்ச் நடக்குதான் கிளைமேக்ஸ்ல அப்படின்னு சொன்னேன். ரோஹித் சர்மாலாம் காட்டு வாங்கி போறடா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேனா, அதுக்கு வந்து அவன் கேட்டான், ஏன்டா அஜித் வரானாடா அப்படின்னு கேட்டான். இதை வந்து எங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தேன், எங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்டா அஜித் வருவானா அப்படின்னு தம்பி கேட்டான். அதுக்கு எங்க அம்மா, அவன் படத்துக்கே ஒழுங்கா வரமாட்டான், அவன் எப்படி விஜய் படத்துக்கு வருவான் அப்படின்னு. அவனோட பெருமை ஊர் உலகம் வரைக்கும் பரவி கிடைக்கடா. சரி வேணாம் இந்த நேரத்துல போட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. சேட்டன்ஸ் தான்ப்பா செலிப்ரேஷன். நம்ம எல்லாம் செய்யறானுங்க. நான் பேசுறது கேக்குதானா? நல்லா கேக்குதுங்க.
வைப் பண்ண ரெடியா எல்லாரும்? ரெடி 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 இல்ல bro. இல்ல நீ போய் படி, நீ முதல்ல போய் பட் டேய் இல்ல இல்ல நீ முதல்ல போய் படுறா நீ. நீங்களாம் எத்தனை மணி ஷோ? யாரு அது பேசுன? நீ எத்தனை மணி ஷோமா போற? அவன் பாட்டை போட்டு உட்காந்துட்டான். மட்டையை போட்டு விட்டான். டேய் சவுண்ட் கம்மியா இருக்கு.